அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அடங்காத நபரை அடக்கி உங்களுக்கு வசியமாக்கி தரும் இந்த எந்திரத்தை எப்படி பயன்படுத்துவது, இதற்கு செய்முறை என்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். யார் அடங்காத நபர்? உங்கள் காதலில் உங்களை அலட்சியப்படுத்தும் காதலனோ காதலியோ, உங்கள் கணவனோ மனைவியோ. உங்கள் பேச்சை கேட்கவே மாட்டாங்க. எது கேட்டாலும் சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், பிரிந்து போகிறது, பேசாமல் இருக்கிறது, ஃபோன் நம்பரெல்லாம் பிளாக் பண்ணுறது, உங்களை வெறுப்பேற்றத்துக்காக வேறு ஒருத்தர்கிட்ட பேசுறது, பழகுது. இந்த மாதிரியான நபர்கள்லாம் உங்களை வழிக்கு கொண்டு வர்றது எப்படி? ரொம்ப ஈஸியான மெத்தடு. கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாக்கா நிரந்தர தீர்வு உங்களுக்கு கிடைச்சிரும். அற்புதமான வசிய முறை, நல்ல பவர்ஃபுல்லான ஒரு வசிய முறை இது. இதை பயன்படுத்துங்க. டோட்டலாக அவங்க மாறி உங்ககிட்ட சரண்டர் ஆகிடுவாங்க. ஒரு முறை பண்ணாலே போதும். இது அடிக்கடி பண்ணக்கூடிய வசிமுறை கிடையாது. ஒரு முறை பண்ணாலே போதும். இதற்கு சில விதிமுறைகள்லாம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இது காலை நேரத்தில் தான் பண்ணணும். காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது ஒரு 6 மணிலேருந்து 8-9 மணிக்குள்ளே நீங்கள் பண்ணி முடிச்சிருங்க. அந்த டைமுக்குள்ளே இது செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு 30 வினாடிகள்லேருந்து ஒரு நிமிடம் தான் ஆகும். அதுக்கு மேலே ஆகாது. இதற்கு தேவையான பொருட்கள்: இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஒயிட் கலர் பேப்பர், ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு பேனா இருந்தால் போதும். பிளாக் கலர் பேனா இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லைனாக்கா நீங்கள் உங்கள் கையில் என்ன கலர் பேனா இருக்கோ அதை பயன்படுத்தலாம். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது. இந்த வசிமுறை செஞ்சு முடித்தப்புறம் சில பேருக்கு நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கும், சாப்பிடலாம். இதை நான் என்ன செய்ய சொல்லணும் அது நீங்கள் பண்ணிவிடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு இதற்குண்டான பலன் கிடைத்துவிடும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதிலேயே இருக்கட்டும். கவனத்தை சிதற விடாதீங்க. எந்திரங்கள் வரையும் போது, நம்பர்ஸ் எழுதும்போது கரெக்ஷன் ஆகிடுச்சுனாக்கா வேறு பேப்பரில் வரைஞ்சிக்கோங்க. அப்படியே கரெக்ஷன் பண்ணி கண்டினியூ பண்ணாதீங்க, பலன் தராது. இந்த மாதிரி 16 கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு 786 போட்டு முடிச்சப்பறம் இங்கே 951, இங்கே 952, இங்கே 953, இங்கே 954, இங்கே 956 வரும். 5 வராது, 6 வரும். 957, 958, 959, இங்கே 960, இங்கே 961, 962, 963, 964, 965, 966, 967. நான் எப்படி ஃபில் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணணும். இதை ஸ்க்ரீன்ஷாட் அடித்து ஜெராக்ஸ் எடுத்து பண்ணலாம், பலன் தராது. ஒரிஜினல் பேப்பரில் நீங்களே வரையணும். நீங்களே வரைஞ்சிங்கனாக்கா நல்ல பவர், இம்மிடியேட் ரிசல்ட் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். இங்கே உங்கள் பெயர் கொடுங்க. இங்கே ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க. இங்கே விரும்பும் நபரின் பெயர்னு பொதுவாக போட்டேன். அது உங்கள் காதலியாக இருக்கலாம், காதலனாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். அவங்களுடைய பேர் அந்த இடத்துல போட்டு, அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க. புதுசாக பழகிறவங்களுக்கு அம்மா பேர் தெரியாமல் பழகிட்டு இருப்பாங்க, அவங்க ஹவ்வா அப்படின்னு போடுங்க. ஆங்கிலத்தில் பேர் எழுதலாம், அவங்க ஹவ்வா இப்படி போடுங்க. இதை வரைஞ்சி முடிச்சப்பறம் மடிச்சுக்கோங்க.
இந்த அளவுக்கு சின்னதாக மடிச்சுக்கோங்க. மடித்து டேப் போட்டோ நூல் போட்டோ சுற்றிடுங்க. சுற்றிட்டு இதை புதைச்சிருங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே புதைக்கலாம். பூந்தொட்டிலலாம் புதைக்காதீங்க. மாடியில் இருக்கிறவங்க சில பேர் பூந்தொட்டியில் புதைக்கலாமான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் பலன் தராது. பூமி சம்பந்தப்பட்ட இடத்தில் நீங்கள் இதை புதைக்க வேண்டும். எங்கே வேணால் புதைக்கலாம். இடம் சுத்தமாக இருக்கட்டும். கண்ட இடத்துல தான் புதைச்சிடாதீங்க. ஒரு 2 இன்ச்சுக்கு பள்ளம் தோண்டி மண்ணை விலக்கி அதுக்குள்ளார இந்த எந்திரத்தை வச்சு நல்லா மூடிடுங்க. முடிஞ்சால் மேலே ஒரு கல் வைக்க முயற்சி பண்ணுங்கள். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இம்மிடியேட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். எண்ணி 3 நாளுக்குள்ளே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைச்சிரும். உங்களை அலட்சியப்படுத்துகிறவங்க, ஏளனப்படுத்துகிறவங்க, கோபப்படுறவங்க, உங்களை வெறுக்கிறவங்க, உங்கள் கூட இருந்தே உங்களுக்கு பிரச்சனை பண்ணுறவங்க, இதெல்லாம் சரியாயிடும். நிரந்தரமாக அவங்க உங்களுக்கு வசியமாக இருப்பாங்க. ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள். வெற்றி உறுதியாக தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை. பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. சேனல்லே இருங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.